அன்புக்கு இனிய உறவுகளுக்கு நண்பர்களுக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான ஒரு பதிவு பார்க்கலாம் அப்படின்னு பார்க்குறோம். எப்படின்னா, நான் உயிரோடு இருக்கும்போது இரத்த தானம் பண்ணுறோம், ரொம்ப முக்கியமானது, குருதி கொடை. அதே போன்று நம்ம இறந்த பிறகு கண்தானம் பண்ணுறோம். நம்ம இறந்த பிறகு இந்த கண்தானம் மூலமாக நிறைய பேருக்கு நம்ம கண் பார்வை கொடுக்கலாம். அதாவது குறைஞ்சபட்சம் ஒரு இப்போ உள்ள நவீன சிகிச்சை மூலமாக ஒரு கண்ணில் 4 பேர்லேருந்து 8 பேர் வரைக்கும் கொடுக்கலாம். கட்டாயமாக நிச்சயமாக அந்த அந்த விழித்திரைகளை இது பண்ணி அது வரைக்கும் பயன்படுறாங்க. அதனால் நம்ம 2 கண்கள் குறைஞ்சபட்சம் ஒரு 4 பேருக்கு பார்வை கொடுக்குறதுனா அது பெரிய விஷயம். அதுக்கு மேலேயும் பார்வைகள் பார்க்க பயன்படுத்துகிறாங்க. அந்த கண்தானம்ங்கிறது நம்ம நீங்கள் பயப்படக்கூடாது, கண்ணை நோண்டி எடுத்துருவாங்க அப்படிலாம் கிடையாது. அதாவது இறந்த பிறகு அந்த கண்ணை எடுத்துகிட்டு 10 to 15 நிமிஷத்தில் கண்ணை எடுத்துருவாங்க. அதே மாதிரியே ஸ்டிச் பண்ணி வச்சுருவாங்க, எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது. கண்தானம் பண்ணுறதுனால நம்ம கண் இல்லாத ஒருத்தவங்களுக்கு நம்மளுடைய இதை கொடுக்குறோம், அதாவது நம்ம கண்களை கொடுக்குறோம். அது மூலமாக நம்ம வாழ்கிறோம். நம்ம பார்வை அவங்க மூலமாக நம்ம வாழ்கிறோம். நம்ம கண்கள் இறந்த பிறகும் நாம் அவங்ககிட்ட வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறது. கண்தான வருஷம் கண்தான இதை அரசே ஆகஸ்ட் 25 முதல் அக்டோபர் 8ஆம் தேதி வரைக்கும் 2 வாரங்கள் கண்தான முகாம் தொடர்ந்து இது பண்ணுறாங்க. மக்கள்கிட்ட இன்னும் கண்தானத்தை பற்றிய விழிப்புணர்வுகள் பெரிய அளவு இல்லை. நிறைய பேர் நினைக்கிறாங்க, எனக்கு வயசாகிடுச்சு, 85 வயசாகிடுச்சு, 70 வயசாகிடுச்சு, நான் கண்தானம் கொடுக்கலாமான்னா நிச்சயமாக 90-95 வயசு இருக்கவங்க கூட கண்தானம் செய்யலாம். அதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்குது. அதேமாதிரி ஏற்கனவே ஆப்ரேஷன் பண்ணியிருப்பாங்க, அவங்க கூட கண்தானம் பண்ணலாம். பார்வைகள் மங்கலாக இருக்கும், அவங்க கூட கண்தானம் பண்ணலாம். ஏன் HIV பாதிக்கப்பட்டவங்க, ஆஸ்மா நோயில் இருக்கிறவங்க, இப்படி பல்வேறு தரப்பட்ட நோய்கள் இருக்கிறவங்க கூட கண்தானம் செய்யலாம். கண்தானத்திற்கும் அதற்கும் எந்தவித சம்பந்தமும் கிடையாது. ஏன்னா அது கண்தானம் அப்படிங்கிறதே நம்ம இறந்த பிறகு நம்ம இன்னும் 4 பேருக்கு நம்ம கண் மூலமாக விழி கொடுக்குறோம், விழி சிகிச்சை கொடுக்குறோம். அப்படின்னும்போது அது ஒரு நல்ல ஒரு இது இன்னும் விழிப்புணர்வு இல்லாமல் இருக்குது. அப்படி அந்த கண்தானம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு அமைப்பு உருவாக்கும் அப்படின்னு சொல்லி நண்பர் ஒருத்தர் சொன்ன உடனே நாங்கள் இதுக்கு சம்மந்தமாக ஆலோசனை கூட்டம் நடத்தி நாளை திருச்செந்தூரில் செந்தூர் கண்தான சொல்லிட்டு ஒரு இயக்கம்னு சொல்லிட்டு ஒன்று ஆரம்பித்து நாளைக்கு காலையில் சாயங்காலம் 5:30 மணி போல் திருச்செந்தூரில் வச்சு ஆரம்பிக்கிறோம். கட்டாயமாக நம்ம இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்க கொஞ்சம் விழிப்புணர்வு, அதாவது ஒரு அவேர்னஸோடு இருங்க. நம்ம கண்ணை கட்டாயமாக இறந்த பிறகு நம்மளோட அனுமதியோட, நம்மளுடைய உறவினோட அனுமதியோட இன்னொருத்தவங்களுக்கு பார்வை கிடைக்கும். அதனால் நீங்கள் எல்லோரும் கலந்துக்கிடுங்க. நாங்கள் இன்றைக்கி இங்கே திருச்செந்தூர் ஆரம்பிக்கிற மாதிரி நிறைய இடத்துல இருக்கும், சில கண்தான இருக்கும். அதே மாதிரி நாங்கள் ஒரு கண்தான அமைப்பு ஆரம்பிச்சிருக்கிறோம். நம்ம திருச்செந்தூர் சுற்றி இருக்க மக்கள்லாம் நமக்கு ஆதரவு கொடுங்க.